ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு சில பேர் பிக் பாஸ் நைனில் பார்த்தாவே வந்துட்டு காண்டாகும். அந்த மாதிரி இருக்காங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக எஃப்ஜே, இப்போ ஆதிரை, ரம்யா இவங்களாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சரிங்களா? இப்போ அந்த லிஸ்ட்டில் கமருதீன் சேர்றாப்புல. சரி, இப்போ என்னென்னா இந்த ஒரு ஜோடி வந்து இரிட்டேட்டிங் கப்புள் அப்படின்னு கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பேரை கொடுக்கலாம். என்னென்னா எஃப்ஜே அண்டு ஆதிரை ரெண்டு பேரும் பண்ணுற அட்டுழியங்கள் ரொம்ப எல்லை மீறி நிறைய போயிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இன்னொரு ட்விஸ்ட்டுன்னா நம்ம ரம்யா கிட்ட வந்துட்டு எஃப்ஜே சொல்கிறாப்புல, நான் விலகி போகிறேன், ஆதரக்கிட்டேருந்து நான் விலகி போகிறேன், சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குது, விளையாட்டா வெளியில் போய் நம்ம எது வேணாலும் பேசிக்கலாம், இங்கே இந்த லவ்ன்ற விஷயமே வேணான்றாரு ரம்யா கிட்ட. ரம்யா என்ன சொல்கிறாங்க, ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இது ரகசியம், யார் சொன்னான்னு கேட்காத. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ தான் இந்த பொண்ணை விட மாட்ற, அந்த பொண்ணு விலைக்கு போகிற பொண்ணு நீ தான் விட மாட்டேன் அப்படின்னா எஃப்ஜே வந்துட்டு அது அப்படியே ஆப்போசிட்டு, அப்படிலாம் கிடையாது, அந்த பொண்ணு தான் என்னை லவ் டார்ச்சர் பண்ணுற மாதிரி வந்துட்டு இங்கே வந்து சொல்கிறாரு. ஏடா என்ன நடக்குது இங்கே, ஒன்றுமே புரியலப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வாரம் யாருமே தெரியாத ஆட்கள் மாதிரி இருந்தீங்க. ரெண்டாவது வாரத்தில் ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த பாம்பு மாதிரி ஒட்டி பிணைஞ்சிட்டு இருந்தீங்க. இப்போ என்னடா நான் வந்துட்டு அந்த பொண்ணு தான் வந்துட்டு என்னை தொடர்ச்சியாக லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணுது, நான் வந்து சுற்றி கேமரா இருக்குது வேணாம் சொல்லிட்டேன் இப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. இவங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களாம், கடைசியில் வந்துட்டு இதுக்கு வந்து இதுன்னு சொல்லுவாங்களாம். பாவம் அந்த ஆதிரை பொண்ணு அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கு. இதைத்தானே முதலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த ஆதிரை கேமுக்குள்ளே எதுக்காக, எந்த மோட்டிவ்க்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க, எந்த ஒரு எண்ணத்துக்காக வந்தாங்க? ஆல்ரெடி பூர்ணிமா மாயா எவ்வளோ தூரம் வந்தாங்க, பூர்ணிமா பணப்பெட்டியோடு போனாங்க, மாயா டாப் 5ல் வந்தாங்க, ரன்னர் நினைக்கிறேன், ரன்னரோ செகண்டோ சம்திங், இல்லை செகண்டு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சர்க்கிள்லேருந்து ஒருத்தங்க வராங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இப்படியா 3வது வாரமே வந்துட்டு லாஸ்ட் பிளேஸில் வர்றது என்னத்த சொல்ல? இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜே கூட அவங்க பண்ண விஷயங்கள் தான் பயங்கர பூதாகரமாக வெடித்து அவங்களுக்கு நிறைய கெட்ட பேர் கொடுத்து. ஏன்னா ஃபஸ்ட் வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க பீக்கில் இருந்தாங்க, அந்த ஓட்டிங் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது டாப்பில் இருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தவங்களுக்கு வந்துட்டு ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இதுதான் காரணம். இப்போ கடைசியில் எஃப்ஜே என்ன சொல்லிட்டாரு, இந்த அம்மா தான் துரத்தி என்னை லவ் டார்ச்சர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இப்போ ரம்யா கிட்ட சொல்கிறாங்க. ரம்யா யாரும் உங்களுக்கே தெரியும், ஊர் கிழவி மாதிரி. அப்படியே உனக்கு விஷயம் தெரியாதா, எஃப்ஜேவை வந்துட்டு இந்த ராஜே தான் லவ் டார்ச்சர் பண்ணுறானாம், அவன் பண்ணலையாம் அப்படின்ட்டு போயிட்டு சொன்னால் இந்த பொண்ணு எவ்வளோ வருத்தப்படும். அதை தான் அந்த பக்கம் கனி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கனி வந்துட்டு ஒரு உண்மையான அம்மா ஸ்தானத்தில் இருந்தாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக சொல்லணும். சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது, இது வந்து டெலிவிஷன் சேனல்ப்பா, உங்களுடைய போஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வெளியில் போய் இப்போ காட்டுங்க, அந்த அன்பை காட்டுங்க, நான் சேர்த்து வைக்கிறேன்ப்பா, அம்மாவை வந்து நான் சேர்த்து வைக்கிறேன்ப்பா, உங்களுக்கு ஏன் செலவில் சொந்த செலவில் என் சொத்தை வித்தாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படியா? சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே எஃப்ஜே என்னை லவ் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஆதிரை மேலே வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆதிரை பாவமாக உட்காந்து ஒரு பக்கம் அழுகுறாங்க. ரம்யா இந்த விஷயத்தை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.